அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை நற்பணி மன்றம் சார்பாக 26வது கிளையாக லெஜண்ட் சரவணன் பர்னிச்சர் கடை முன்பு கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தாகத்துக்காக வாட்டர்மெலன், நீர், மோர், வெள்ளரிக்காய் ஆகிய பழங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவராகிய முத்துத்துறையும், மாநில செயலாளர் சுதாகரும், மகளிர் தலைவி கலைவாணியும், நண்பர் டேவிட்டும் மற்றும் வேடன் பிரஸ் நண்பர்கள் வந்திருக்காங்க. துணைத் தலைவர் ரகுராமன், மாணவர் அணி சதீஷ்குமார், மன்ற ஆலோசகர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் மிக சிறப்பாக நடந்தது. அண்ணன் படத்துக்கு லெஜண்ட் 2 படம் வரும்பொழுது இதைவிட மன்ற நிர்வாகிகள் சிறப்பாக செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, இன்னும் ஒரு 20 இடங்களில் நாங்கள் திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரெடி பண்ணிட்டு அதை மிக சிறப்பாக செய்வோம் என்று உறுதியளிக்கிறோம். அன்பின் சிகரம் அண்ணன் லெஜண்ட் அவர்களின் ஆணைப்படி கோடை வெயில் இருப்பதால் நீர்மோர் பந்தல் பாடி லெஜண்ட் பர்னிச்சர் அருகில் இன்று திறந்துள்ளோம். திறந்தவர் அண்ணன் முத்துத்துறை அண்ணா அவர்களும், செயலாளர் அவர்களும், மகளிர் அவர்களும் எல்லோரும் கலந்து கொண்டு சீரும் சிறப்புமாக செயல்படுத்தினோம். உழைப்பால் உயர்ந்த நமது அண்ணன் சரவணன் அவர்களின் நற்பணி மன்றங்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து தாகத்தில் வரும் அனைத்து பொதுமக்களுக்கும் இன்றைக்கு நீர்மோர் பந்தல் திறந்துள்ளோம். வாட்டர்மெலன் மற்றும் வெள்ளரிக்காய் போன்ற தாகம் தணிக்கும் உணவுகளை மட்டும் நாங்கள் கொடுத்து வந்தோம். இதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் மாநில தலைவர் முத்துத்துறை அண்ணன் அவர்களுக்கும், செயலாளர் சுதாகர் அண்ணன் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இதற்கு அனைத்து சப்போர்ட் செய்யும் விதமாக அனைத்து நண்பர்களும், மாணவர் அணி தலைவர் அனைவரும் இருந்துள்ளார்கள். இவர் நல்லது செய்யும் நல்ல நோக்கத்தோட இன்னும் நிறைய நற்பணி மன்றம் நாங்கள் ஸ்டார்ட் பண்றதா இருக்கோம். அதுக்கு இன்னும் மக்களும் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இவர் அவரோட உழைப்பை மட்டுமே நம்பி ஒரு நல்ல முன்னோடியா இருக்கிறாரு. ஸோ அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றது இதுல ரொம்ப பெருமையா இருக்கு. இந்திய லெஜண்ட் நற்பணி மன்றம் சார்பாக லெஜண்ட் பர்னிச்சர் கடை முன்பு நீர்மோர் பந்தல் திறந்து விட்டோம். இன்று மாநில தலைவர் முத்துத்துறை அவர்கள் தலைமையில், மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் தலைமையிலும், மாநில மகளிர் அணி தலைவி கலைவாணி அவர்கள் தலைமையிலும், மாநில ஆலோசகர் சக்திவேலன் அவர்கள் மற்றும் மாணவர் அணி அமைப்பாளர்கள் மற்றும் ஏனைய நண்பர்கள் சார்ந்து இந்த நீர்மோர் பந்தல் திறந்திருக்கிறோம். இன்னும் மாவட்டம் முழுவதும் மற்ற மாவட்டங்களிலும் இதுபோன்று நீர்மோர் பந்தல் திறப்பதற்கு எல்லா முயற்சியும் செய்வோம். நன்றி, வணக்கம். அகில இந்திய லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றம் சார்பாக தற்போது அடிக்கிற வெயிலில், கோடை காலத்தில் எந்த ஒரு ரசிகர் மன்றமும், அதாவது மிகப்பெரிய அளவில் இருக்கின்ற ரசிகர் மன்றத்தில் கூட இந்த அளவு ஏற்பாடு செய்யவில்லை. ஏனென்றால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது 26வது நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. மாநில தலைவர் அண்ணன் அவர்கள் தலைமையிலும், செயலாளர் தலைமையிலும், மகளிர் அணி தலைவி அன்பு அக்கா அவர்கள் தலைமையிலும், மாணவர் அணி ஆலோசகர், துணைத் தலைவர் அனைவரும் கலந்து 26வது கிளையாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. ஏனென்றால் கோடை காலத்தில் தண்ணீர் கிடைக்காத இந்த சென்னையிலேயே பெரிய லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி அவர்கள் ஆணைக்கிணங்க மாநில தலைவர் சிறப்பான ஏற்பாடு செய்து கொண்டு மக்களுக்கு ஏனைய பழங்கள், வாட்டர்மெலன், வெள்ளரிக்காய் போன்றவற்றை வழங்கி பொதுமக்களுடைய தாகத்தை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் இந்த லெஜண்ட் சரவணன் ரசிகர் மன்றத்திற்கு மிக பெரும் வரவேற்பை மக்களிடையே ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் அடுத்தடுத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த நற்பணி செயல் நடைபெறும் என்பதை மாநில தலைவர் தற்போது அறிவித்துள்ளார்கள். அதே போல் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் அவரிடம் அன்பு கட்டளையாக வைத்துக் கொள்கிறோம். நன்றி. அகில இந்திய லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய அகில இந்திய நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் முத்துத்துறை அவர்கள் அநேக இடங்கள், சென்னையிலும் சரி தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் எல்லோரையும் அழைத்து நீர்மோர் பந்தல் திறந்து வைத்துள்ளார்கள். இந்த நற்பணி மன்றம் மிக சிறப்பாக உள்ளது என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாங்கள் போன வாரம் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், துறை அவர்களுடைய சரி, சுதாகர் அவருடைய இளைஞர் பொருளாளர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வெயிலில், வேகாத வெயிலில், அந்த வெயிலிலும் சிறப்பான முறையிலே அந்த நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. அவருடைய ஆர்வம்
மிகவும் என்னை கவர்ந்துள்ளது. தம்பி அவர்கள் தூத்துக்குடியிலிருந்தே இங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க சென்னையில இளைஞர்கள் நிறைய இருக்காங்க. என்னை இந்த மன்றத்திற்கு, அகில இந்திய மன்றத்திற்கு ஆலோசகராக போட்டதற்கு அண்ணாச்சி அவர்களுக்கும், லெஜண்ட் அவர்களுக்கும், முத்துத்துறை அவர்களுக்கும், அதனுடைய சார்ந்த நிர்வாகிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க தனியா ஒரு மண்டபமோ அல்லது ஒரு இடம் எடுத்து நிறைய ரசிகர்களையும் பொதுமக்களையும் கூப்பிட்டு அவரோட ஒரு ஆலோசனை பண்ணி அண்ணா சொல்லியிருக்காரு, லெஜண்ட் உடைய அந்த பட ஆடியோ மிக பிரமாதமாக கொண்டாட வேண்டும் சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். அவரு மிக பிரமாதமாக நம்ம அதை ஆடியோ கொண்டாடுறோம், எடுத்து வெளியிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் ஆலோசகர் என்ற முறையில் நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாடு பூரா நம்ம நல்லா செய்யலாம். ஏன்னா நம்ம எத்தனையோ நடிகர் வராங்க போறாங்க. இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் ஒரு நடிகரை உருவாக்கி இந்த 3000-4000 பேர் வேலையும் கொடுத்து அந்த தொழில்நுட்பத்தையும் எல்லா வெளியில இருக்கவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் படைக்க வைக்கின்ற ஒரு பெரிய இடத்தில் இருக்கிறதுனால அவரை மென்மேலும் வளர வைக்க வேண்டும். இளைஞர்கள், நீங்க எதை என்னை கூப்பிட சூழமேட்டு தான் இருக்கிறேன். சக்திவேல் என் பேரு. நீ எந்த நேரம் வந்தாலும் என்னுடைய ஆலோசனையும் என்னால் முடிந்த உதவிகளும் உங்களுக்கு செய்து அண்ணாச்சியுடைய புகழையும் பேரையும் பெருமைக்குரிய தமிழ்நாடு பூரா நம்ம பரப்புவோம். முத்துத்துறை அவர்கள் நல்ல இளைஞர்கள். 11 மணிக்கு கூட என்னை கான்டாக்ட் பண்ணி அண்ணாச்சி எங்க இருக்கீங்க, ஏது இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. இதுதான் உழைப்பு. ஒரு தலைவர் மாதிரியே நடந்துக்கிறது இல்லை. ஏன்னா அவரே இது பண்றாரு அப்படிதான் அந்த இயக்கம் வளரும். அவர் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிர்வாகத்தில் இருக்க அனைவரும் நல்ல பெயரும் புகழும் அடைய வேண்டும் சொல்லி எனக்கு வாய்ப்பு தம்பிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.